திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு அரசினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் உதயநிதி அவருடைய வழிகாட்டுதலோடும் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருமண உதவி திட்டம், சமூக நலத்துறையின் சார்பில் திருமண உதவி திட்டம் வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் முடித்தவர்களுக்கு ரூபாய் 25,000 திருமணத்தின் போது, அதே போல் தாலிக்கு தங்கம் என்கிற வகையில் 1 பவுன் தங்கமும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு விடுபட்டவர்களுக்கு 2வது பட்டியலாக இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் 74 பயனாளிகளுக்கு அந்த திருமண திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு திருமணத்திற்கு 50,000 நிதியுதவியும் அதே போல் இன்றைக்கு தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இதனுடைய மதிப்பு தங்கத்திற்கு மட்டும் ஏறத்தாழ 74 லட்சம் ரூபாய். அதே போல் இன்றைக்கு திருமண உதவித்தொகையும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக மட்டும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ 14 கோடி ரூபாய் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்திலே மட்டும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல் காலை சிற்றுண்டி திட்டம் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலும், அதே போல் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பிலே அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் படித்த பெண்கள் வந்திகளுக்கு கல்லூரி கல்விக்கு செல்கிற பொழுது அவர்களுக்கு மாத உதவித்தொகை 1000 என்கிற வகையில் புதுமை பெண் என்கிற தலைப்பில் அந்த திருமண திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த வகையில் மட்டுமில்லாமல் அரசு டவுன் பஸ்ஸில் கட்டணமில்லாத பயணம் தாய்மார்களுக்கு, அது மட்டுமல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கிற வகையில் 1000 ரூபாய் ஏழை எளிய பெண்களுக்கு அந்த தொகை மாதம் வங்கி கணக்கில் போய் சேர்கிறது. அந்த திட்டத்தின் மூலம் மட்டும் ஏறத்தாழ இதுவரை இந்த 2ஆம் கட்டமாக இந்த 4 நாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது போக அதற்கு முன்பு 1040 கோடி ரூபாய் அதன் மூலமாக மட்டும் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் பல லட்சம் பெண்களுக்கு அந்த தொகை போய் சேர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். தாலிக்கு தங்க திட்டம், அந்த லேப்டாப் வழங்குறது, இதெல்லாம் நீண்டதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ தேர்தலை முன்னிட்டு தான் தமிழக அரசு இந்த திட்டங்களை செயல்படுத்திட்டு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு தாலிக்கு தங்கம் திட்டம் வழங்கப்பட்டது. அது ஏற்கனவே இந்த விலை ஏற்ற இறக்கத்தின் காரணமாக பல்வேறு சூழ்நிலை அது தங்கம் வந்து சேருவதில்லை. எப்பொழுதுமே வெளியிலே ஒரு ஆர்டர் கொடுத்து அதை வந்து சேருவதற்கு காலதாமதமாகி விடுகிறது. அந்த வகையில் செல்வது அது பதிலாக தான் இப்போ மாத உதவித்தொகை 1000 அரசு டவுன் பஸ்ஸில் கட்டணம் இல்லாத வேணும் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. இது திருமணம் செய்வதற்கு மட்டும் பயன்படுது. ஏன்னு சொன்னால் திருமண உதவி திட்டத்திற்கு துவக்கம் வைத்ததே நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கும்போது 8ஆம் வகுப்பு வரை படித்தால் பெண்களுக்கு அந்த திருமண உதவித்தின் போது 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. அது காரணம், அப்பொழுதாவது அந்த ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பெண் குழந்தைகளை படிக்க வைப்பார்கள் பெற்றோர்கள் என்பதற்காக தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்ட திட்டம். எனவே அதை போய் நிறுத்துவதற்கு ஒன்றும் இந்த அரசு முனைப்பு காட்டாது. அதே போல் லேப்டாப் அதே போல் இப்பொழுது உரிய நேரத்தில் அது வழங்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே அதுக்கான ஒப்பந்த புள்ளிகள்லாம் கோரி காலதாமதமாகிவிட்டது. இன்றைக்கி அந்த திட்டம் இன்றைக்கி வழங்கப்படுகிறது. இந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி முதல்வர் படைப்பகம்னு ஒன்று கட்டப்பட்டிருக்கீங்க. விவசாயிகள்லாம் சங்கங்கள்லாம் கால்நடை மருத்துவமனை இடிச்சுட்டு கட்டுறாங்க. ஏற்கனவே பக்கத்துலேயே ஒரு லைப்ரரி இருக்குது, இப்போ எதுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ விவசாய சங்கங்கள்லாம் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் இல்லை, கார்பரேஷன் பில்டிங் தான் அங்கே வேலை நடக்குது. கால்நடை மருத்துவமனை இடிச்சுட்டு அது அந்த கால்நடையில் சித்தா ஹாஸ்பிட்டல்கிட்ட இப்போது நம்ம கார்பரேஷனுக்கான அலுவலக இடம் கட்டுது. ஆமாம், அந்த அது கவனத்துக்கு வரல. ஓ, படிப்பகமாக இருக்குது. படிப்பகம் இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு அமர்ந்து ஒரு அமைதியான சூழ்நிலை படிப்பதற்கான ஒரு சூழ்நிலைக்காக அது கொண்டு வரப்பட்டது. வேறு லைப்ரரி வரல. சரி, அது இருந்தாலும் அதை விசாரிப்போம். தாவிக பொதுக்கூட்டத்துக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் திருவண்ணாமலையில் நடந்த இளைஞரணி பொதுக்கூட்டத்துக்கு தமிழக அரசு எந்த ஒரு நிபந்தனை விதிக்காமல் ஈஸியாக அனுமதி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவர் அதிமுக தரப்பு குற்றச்சாட்டு. இல்லை, விதிமுறை கேட்டிருப்பாங்க, வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறை உரிய வரையில் எந்த வழியில் பேருந்து வாகனங்கள் வருது, எங்கே எந்த இடத்துல நடக்குதுங்கிறது கேட்காம எல்லாம் நிச்சயமாக இல்லை. நாளைக்கு அதில் ஏதாவது அசம்பாவிதம் ஆகிட்டால் அப்புறம் அவங்க காவல்துறை தான் பதில் சொல்லணும். அதுக்கும் அரசுக்கு அதில் பிரச்சனை வரும். ஏன்னா அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. உரிய பாதை உரிய இடம். அதாவது இது வரைக்கும் அவங்கெல்லாம் நடத்துனது சாலைகள், பெரும்பாலும் நடந்த இடங்கள் பூரா சாலைகள், ரோடுகளில் நடந்தது. அது இட நெருக்கடியான இடங்கள்ல இருந்திருக்குது. இப்போ இந்த சம்பவம், கரூர் சம்பவத்துக்கு பிறகு
இப்போ கோர்ட்டுக்கும் இந்த சம்பவங்கள்லாம் போனதுனால அதுக்கான விசாலமான இடங்கள் பார்த்து யார் அனுமதி கேட்குறவங்களோ எந்த பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் வந்து போகிறவங்கள நிம்மதியாக போகிற மாதிரி தான் இடங்கள் வந்து ஆய்வு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்கன்னு தகவல். அதே மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகத்தில் போட்டி வந்து யாரும் கிடையாது, விஜய் வந்து மக்கள் அவரோட முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி ஒரு செங்கோட்டையன் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது அவர் இன்னொன்று பேட்டியில் படித்தேன், யாரும் கற்பனையில் வாழக்கூடாதுன்னாரு. அவர் தான் கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் இப்போ இந்த சின்னக்காரிபாளையத்தில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டவங்களில் 10 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குப்பை கொட்ட வேணாம்னு சொல்லி 5 ஊர் கிராம மக்கள் வந்து அங்கே நியாயமாக போராடிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலை நேற்று ஒரு தள்ளுமுள்ளாகி மக்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு புறம் இருக்கட்டு. இந்த தீர்வுக்கு நீங்கள் பத்திரிக்கையாளர் என்ன ஐடியா சொல்கிறீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு மாநகராட்சி தயாராக இருக்குது. ஏன்னா இங்கே அல்லுன்னு ஒரு போராட்டம் நடக்குது, அங்கே கொட்டாதின்னு ஒரு போராட்டம், இடையில இதை எங்கே வைக்கிறது? எனவே அது நீதிமன்றம் அந்த இடத்துல தான் கொட்டி ஆகணும்னு சொல்லி உத்தரவு, அதுவும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய தீர்ப்பு நேரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு வழி இல்லை, கொண்டு போயிருக்காங்க. அதை முடிந்தளவு சுத்தம் பண்ணி அங்கே சுகாதாரக்கேடு ஏற்படாத வகையில் கொட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொன்னாங்க. விசாரிச்சிருக்கோம். இன்னும் மேலும் அங்கே இருந்தபடியே நம்முடைய நகராட்சி துறையினுடைய இயக்குநர்களும் நேற்று வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய இன்னும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செயலகத்திலும் தலைமைச் செயலாளத்தில் அமைச்சரிடத்துலாம் அதை பற்றி ஆலோசனை செய்வார். உரிய முடிவு மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் எடுப்பதற்கு நடக்கும்.